கடலூர் மாவட்டத்தில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி, எங்க அண்ணாமலை மருத்துவக் கல்லூரி. இந்த அண்ணாமலை மருத்துவக் கல்லூரி எப்படி வந்ததுன்னா அண்ணாமலை செட்டியார் அவர்கள் கொண்டு வந்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் இங்கே சிதம்பரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு உண்மையிலே அண்ணாமலை செட்டியார் அவர்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை நான் தெரிவிக்கின்றேன். இது சாதாரண விஷயம் கிடையாது அவர் செய்தது. இந்த பல்கலைக்கழகத்தை சென்னையில் தொடங்கியிருக்கலாம், இல்ல காரைக்குடியில் தொடங்கியிருக்கலாம், இல்ல திருச்சியில தொடங்கியிருக்கலாம், இல்ல தஞ்சாவூர்ல தொடங்கியிருக்கலாம். ஆனால் இங்கே சிதம்பரத்தில் தொடங்கியிருக்கின்றார். இந்த பல்கலைக்கழகத்தால் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பட்டிருக்கின்றார்கள். லட்சம் கிடையாது, கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான குடும்பங்கள். அதாவது இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இவ்வளவு காலமா படிச்சவங்க யார் தெரியுமா? 80 விழுக்காடு முதல் பட்டதாரிகள், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இன் தியர் ஃபேமிலி. எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை அண்ணாமலை செட்டியார் அவர்கள் கொடுத்திருக்கின்றார். உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு இங்க இல்ல, தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக வட தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் எங்க படிச்சீங்கன்னா அண்ணாமலையில் படிச்சு. இல்லைன்னா சென்னைக்கு போகணும், சென்னைக்கு எல்லாரும் போக முடியாது. அப்படிப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியுடைய மருத்துவமனை இன்று அதாவது ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கிறது, ரொம்ப மோசடியில் இருக்கிறது. மருத்துவர்கள் கிடையாது. அது என்னைக்கு அரசாங்கம் எடுத்ததோ அன்னிலிருந்து அது வீழ்ச்சி முடிஞ்சிடுச்சு. மருத்துவர்கள் இல்ல, மருந்து கிடையாது, அவசர சிகிச்சை கிடையாது, பரிசோதனை உபகரணங்கள் கிடையாது, இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே கிடையாது. இதுதான் திமுக ஆட்சி. இது நான் இன்னைக்கு சொல்றேன். நான் ஆட்சியாளர்கள் இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரும் சரி, இங்க 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, 2 பேர் அமைச்சர்கள் நான் சொல்றேன், சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் நான் சொல்றேன், இன்னும் 2 வாரத்திற்குள் இந்த அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியை சீர் செய்யவில்லை, மருத்துவர்கள், அங்கே செவிலியர்கள், அங்க மருந்துகள், அங்கே பரிசோதனை உபகரணங்கள் இல்லை என்றால் நானே வந்து இங்க போராடுவேன். மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவேன். நான் என்ன போராட்டம் நடத்துவோம் தெரியுமா? அந்த மருத்துவமனையை பூட்டு போடுற போராட்டம். ஏன்னா இது தேவையில்லையா? எதுக்கு அவர் மருத்துவமனை வச்சிருக்கீங்க? எதுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி நடத்துறீங்க? அதை நீங்க அங்கிருந்து கையகப்படுத்தி நடத்திட்டு இருக்கீங்க. என்ன வசதிகள் இருக்கியா?